Hi friends, welcome to Pregalia embroidery. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய 3D ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். 3D ஃப்ளவர்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பை ஃபேப்ரிக் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டெம் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன்லே அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிங்க் கலரில் கிளாஸ் பீட் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் அந்த ஸ்டெம் மாதிரி வருதோ அந்த இடத்துல வந்து பிங்க் கலர் கிளாஸ் பீட் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த அரும்பு டிசைன் வருது இல்லைங்களா, அந்த கொம்பு டிசைனுக்கு பக்கத்தில் அரும்பு மாதிரி வரும்ல, அதுக்கு வந்து நான் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3mm வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து சில்வர் கலர் அதில் வந்து சுகர் பீடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட் பீட் கொடுத்து அது நான் அரும்பு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் அந்த மாதிரி அரும்பு டிசைன் வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரும்பு டிசைன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 3 பிளேசஸில் அரும்பு டிசைன் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த 3 பிளேசஸ்லேயும் அந்த அரும்பு டிசைனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் லீஃப் ஃபில்லிங் பண்ண போகிறேன். லீஃப் ஃபில்லிங் என்ன பண்ணுறேன்னா நான் கிளாஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ் பீட்ஸ்லேயே க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸில் கிளாஸ் பீட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் மாற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லீஃபை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் 2 பீடு தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த லீஃப் வந்து சின்ன ஷேப் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒன்று விட்டு இன்னொன்றுக்கு வந்து நான் அதே சேம் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அந்த மற்றதுக்கெல்லாம் வந்து நான் எல்லோ கலர் பீடு வச்சு அந்த லீஃபை ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் ரேண்டமாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன்று க்ரீன்னா ஒன்று எல்லோ அந்த மாதிரி லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடையில ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் நார்மல் சில்க் த்ரெட்டு பிங்க் கலரில் டார்க் பிங்க் கலரில் எடுத்து நான் செயின் ஸ்டிச் தான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நான் 3 பெட்டல் ஷேப்பில் 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கும் வந்து சேம் இதே ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அவுட்லைன் கொடுத்து. இப்போது அந்த சென்டர் ஸ்பேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க பிங்க் அண்ட் பர்பிள் ஷேடில் இருக்க பீட்ஸை எடுத்து ரேண்டமாக எடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லுக் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃபில் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்பேஸில். இப்போது வீடியோவோட மெயின் பார்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். அந்த 3D ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு. அதுக்கு வந்து நான் நெட் ஃபேப்ரிக் பிங்க் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்மரிங்காக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 8 வந்து சர்க்கிள் ஷேப்பில் ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓரத்துலலாம் நமக்கு பிரிஞ்சு வரும் நெட் ஃபேப்ரிக்கு. அதை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கேண்டிலில் லைட்டாக அந்த ஃபயரில் வந்து அந்த ஓரத்தை மட்டும் காட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாக் ஆகிக்கும், அது பிரிஞ்சு வராது.
இப்போ அந்த 8 சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன்ல, நான் 8 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். ஸோ 8 சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஃபேப்ரிக்கை வந்து சர்க்கிளாக இருக்கிற ஷேப்பை நான் 2ஆக மடித்து வச்சுட்டு நார்மல் சீவிங் த்ரெட் அதே ஃபேப்ரிக் கலரில் எடுத்துட்டு நம்ம நார்மலாக எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓரங்களில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிளை ஃபுல்லாக 2ஆக மடித்து வச்சு அந்த எட்ஜஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு எண்டு வந்ததுக்கப்புறம் அதை உள்ளே தள்ளி விட்டுறேன். அதே மாதிரி இருக்கிற மற்ற சர்க்கிள்ஸையும் வந்து நான் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பெட்டல் ஷேப்பில் வரப்போகுது, அது அவ்வளோதான் கான்செப்ட்டு. பாருங்கள், எல்லாத்தையும் நான் அதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த த்ரெட்டில் அதில் எல்லாம் ஒரே சைடாக இருக்க மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு 2 சைடும் த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட் என்ன பண்ணுறோன்னா நல்லா டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது அந்த நம்ம சர்க்கிளை இதை பண்ணியிருக்கோம்ல, ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நமக்கு பெட்டல் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா புல் பண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ லைட்டாக அந்த பெட்டல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சைஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா புல் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் அந்த ரெண்டு த்ரெட் இருக்கிற 2 சைடு அதை வந்து நான் நாட் போட்டுக்க போகிறேன். நல்லா டைட்டாக நான் பிடிச்சிட்டு நாட் போடணும். 2 or 3 நாட்ஸை போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டைட்டாக நிற்கும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணி அந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணணும் இல்லை, எந்த ஃபேப்ரிக்கில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இப்போது திரும்பவும் நான் வந்து அந்த பெட்டல்ஸை வந்து நான் இது நமக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ 2 த்ரெட் இருக்குல்ல, 2 சைடு த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைடு த்ரெட்டை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுற போகிறேன். நமக்கு நீடில் இருக்கிற த்ரெட் சைடு மட்டும் இருந்தால் போதும். அந்த பக்கம் இருக்க த்ரெட்டை நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போது நமக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒவ்வொரு பெட்டலாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டில் ஆல்ரெடி நம்ம நீடில் போட்டு தான் வச்சுருக்கோம், அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பெட்டலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டைட்டாக நிற்கும். ஜஸ்ட்டு நான் நார்மலாக நீடில் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். பெட்டலோட எட்ஜ்லேயே கொடுங்க. சென்டரில் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே கொடுக்க வேண்டாம், பெட்டல் மேலேயே கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 லேயர் பெட்டல் பண்ண போகிறேன். அதனால் அதை விட சின்ன சைஸில் நான் இன்னொரு ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் எடுத்திருக்கேன். 2 லேயர் பண்ணுறேன் நான். ஒரே லேயரில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 2 லேயர் பண்ணியிருக்கேன். இன்னொரு லேயர் சின்னதாக அதை விட குட்டியாக நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது மேலே வச்சு நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். அது மேலே வச்சு மறுபடியும் ஒவ்வொரு பெட்டலாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இந்த பெட்டல் மேக் பண்ணுறதுக்கு 2 டைப்பில் சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஒன்று லாங் சைஸு, இன்னொன்று வந்து ஸ்மால் சைஸு. இப்போது சென்டரில் வந்து நான் பீட்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 5 mm பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேர்ல் பீடையும் சுகர் பீடையும் நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அரும்பு மாதிரி நமக்கு வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அந்த சுகர் பீடை மட்டும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நான் நீடில் வந்து அந்த பேர்ல் பீடுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 3D ஷேப்பில் இருக்கும். நான் பார்க்க நல்லாயிருக்கும், ரியல் ஃப்ளவர் மாதிரியே. அந்த அரும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நமக்கு. பாருங்கள், ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன கேப் கூட இல்லாமல் நான் டைட்டாக எல்லா பக்கமும் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி மற்ற 2 ஃப்ளவரையும் நான் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்து சென்டரில் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மேலே இருக்கிற பட் போர்ஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சர்க்கிள் ரெண்டாக மடிச்சிட்டு அந்த சர்க்கிளை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 2 சைடும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை அதை அப்படியே வந்து நான் சேர்த்து வச்சு பிடிச்சிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு அழகாக ஒரு பட் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கீழே டைட்டாக பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஃபேப்ரிக் கலர் இருக்கிற த்ரெட் எடுத்து சீவிங் த்ரெட் எடுத்து நல்லா சுற்றி கட்டி விட்டு போகிறேன். சுற்றி கட்டிட்டு நம்ம நார்மலாக யூஸ்வலாக பூவெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி லாக் கொடுத்துக்க போகிறேன். பூ கட்டும்போது எப்படி நம்ம கட்டுவோம் அந்த மாதிரி 2 டைம் கட்டி லாக் கொடுத்துக்க போகிறேன். அப்போ நமக்கு பிரிஞ்சு வராது, நல்லா செக்யூராக இருக்கும். அந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கூட நீங்கள் ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். பிரிஞ்சு வராது நமக்கு டைட்டாக கட்டியிருக்கிறதுனால. இந்த த்ரெட்டை நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பட்ஸ் வேணுமோ அவ்வளோ நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 6 தேவைப்படுது, 6 எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த இடத்துல நார்மலாக நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஒவ்வொரு பட்ஸுக்கும் 2 ஸ்டிச்சஸாவது கொடுக்கணும், அப்போ தான் டைட்டாக நிற்கும். நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கிளாஸ் பீடு க்ரீன் கலரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த இடத்துல இருக்கிற போர்ஷனுக்கு நான் வந்து ஹேங்கிங் பீடு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சம்கியும், அதுக்கப்புறம் வீட் பீடு 6 mm வீட் பீடும், அப்புறம் பேர்ல் பீடும் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃப்ளவர் ஷேப் சம்கி இப்படி தான் இருக்கும். அந்த நீடிலுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் 3யும். இந்த பேர்ல் பீடை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து நான் மறுபடியும் அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி கிடைக்கும். சேம் நம்ம ஃப்ளவரோட சென்டர் பார்ட் பண்ணோம்லே அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இன்னொன்றையும் நான் கீழே இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மல் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒன்று லைட் பிங்க், இன்னொன்று டார்க் பிங்க்கு. 6+6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் லாங் பரஞ்ச் நாட்டு தான் போட்டு அந்த ஃபேஸை ஃபில் பண்ணிக்க போகிறேன். கீழே வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துட்டு மேலே போக போக டார்க் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் நான். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸில் 2 சைடும், அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். மற்ற 2 பெட்டலையும் அதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.